ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனிவருவன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஜியோ மார்ட்டில் தான் ஆர்டர் போட்டோம். நான் பேக் ஓப்பன் பண்ணிட்டேன். ஒவ்வொன்று இந்த பயறு பருப்பெல்லாம் சரி வாங்கலாமே, லூஸ்லாம் இருக்குமேனு. அப்படி தாங்க ஒயிட் சன்னா ஆர்டர் போட்டேன். 2 kg. ஆக்சுவலி லூஸில் ஒயிட் சன்னா வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் போட்டேன். ஆனால் ஒயிட் சன்னா உள்ள கேட்குறத பார்த்தீங்களா, வண்டு இருக்குது. அப்படியே வண்டாக இருக்குது ஒயிட் சன்னால. அதுக்கு தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பார்த்துக்கிட்டிங்கன்னா கவருக்குள்ளேயே இப்படி இப்படி போட்டு அமைச்சிருக்காங்க. கவர் அப்படியே குப்பையாக இருக்குது. நான் அந்த காப்லி சன்னா ரீஃபண்டுக்கு நான் ஸ்டோருக்கே போயிட்டேன். பக்கத்தில் உள்ள ஜியோ மார்ட் ரிலையன்ஸ்க்கே நான் போயிட்டேன். போய் என் கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணுறேன் ஸ்ட்ரைட்டாகவே. காப்லி சன்னா ரீப்ளேஸ் ஐட்டமாக வேறு எது கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குன்றதையும் பார்ப்போம். அதுக்காக என்னுடைய கண்டெய்னர் எடுத்துக்கிட்டேன். வெளியிலேயே வந்துட்டேன், வீட்டுக்கு வெளியில். 2 kgs ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் எப்படி இருக்குன்ட்டு அதில் உங்களுக்கு கொட்டிட்டு காமிக்கிறேன். இதான் கொடுத்துருக்காங்க. நான் போய் கேட்டதுக்கு எனக்கு இல்லை, எங்கள் இதில் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அது வேறு எடுத்து காமிச்சிருந்தாங்க. மேபி அவங்க பார்க்கும்போது இங்கே இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு பேக்கிங்கில் இருந்துச்சு. இது நான் சும்மா சொல்லணுன்ட்டு வீடியோ போடணுன்றதுக்காகலாம் இல்லை. இப்போ நான் மறுபடியும் போய் அவங்கள்ட்ட நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இதை நம்ம அந்த கண்டெய்னரில் கொட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்றதையும் பார்ப்போம். இது நல்லா தாங்க இருக்குது. இதில் எதுவும் வண்டும் இல்லை, எதுவும் இல்லை. உங்களுக்கு இப்படி ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா, ஒருவேளை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஷாப்புக்கு கூட விசிட் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஒரு வண்டுமே இல்லை. வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு தோதாக இருக்குது. உங்களுக்கும் ஜியோ மார்ட்டில் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா ஆப்பில் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு நீங்கள் நியர்பையில் இருக்கிற எப்படியும் ரிலையன்ஸில் இருந்தால் உங்களுக்கு ப்ராடக்ட் வரும். பில்லில் நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா எங்கே அந்த அட்ரஸ் போட்டிருக்கோம், நீங்கள் அங்கே இருக்கிற ஷாப்பில் போய் விசிட் பண்ணி நீங்கள் மாற்றிக்கிடலாம். ஆப்பில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண தெரில அப்படின்னு சொன்னால், எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஆர்டர் போட்டு வரவே இல்லை. ரீஃபண்டே மறுநாள் தான் ஆச்சு. ஆக்சுவலி அந்த டைம் எமர்ஜென்சியாக ஆர்டர் போட்டிருந்தேன். அது வரவே இல்லை. அந்த நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணால் வரல. மறுநாள் தான் வந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஆப்பில் ஆர்டர் போட்டிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஜியோ மார்ட்டில். ஒருவேளை நீங்கள் ஷாப்பில் விசிட் பண்ணி உங்களுக்கு ப்ராடக்ட் இந்த மாதிரி எனக்கு இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டு பாருங்கள். ஆனாலும் அவங்க அந்த பேஸ்கெட்டில் இல்லைன்னு சொன்னாங்க. நான் எனக்கு அப்புறம் நான் இதோட நிறைய பயர் வகைகள் போட்டிருந்தேன். பச்சை பட்டாணி, கருப்பு சுண்டல், உளுந்து, பாசி பருப்புன்னு போட்டிருந்தேன். எனக்கு அதிலலாம் எதுவுமே இல்லை, இதில் மட்டும்தான் இருந்துச்சுன்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் அவங்கள்ட்டே ரைஸ் பண்ணி நான் அதை ரிட்டன் கொடுத்துட்டு நியூ ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அவங்க அப்படியுமே நம்பலை, எங்கள் பேஸ்கெட்டில் இல்லைன்னு தான் சொன்னாங்க. நான் எனக்கு நான் இப்படிலாம் உள்ளே அள்ளி போட்டெல்லாம் கொண்டு வர முடியாதுன்றதை சொல்லிட்டேன். எனக்கு இப்படி தான் இருந்தது. அந்த பிளாஸ்டிக் கவரை பார்த்துக்கோங்கன்ட்டு கவர் எடுத்து காமிச்சிட்டேன். ஏன்னா ஆப்பில் ரைஸ் பண்ணி இது பண்ண முடியும் எனக்கு. ஆனால் அந்த இருந்த ப்ராடக்டை பார்க்க ரொம்ப எரிச்சலாகிடுச்சு. இது வீட்டுக்குள்ளே எனக்கு இந்த ப்ராடக்டே வேணால் தூக்கிட்டு போய் வெளில கொட்டிடலான்னு. ஆனால் சம்பாரிச்சது என்னமோ எங்கள் காசு தான். 200 எங்கள் காசு தானே. அப்போ அதை எப்படி கொட்ட மனசு வருன்னு தான் நான் போய் ரிட்டன் வாங்க கடைக்கு போய் என்னன்னு கேட்டு வரலான்ட்டு கிளம்பியாச்சு. அவள் கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. கேட்டது வரைக்கும் நம்ம போய் நான் பில்லிங் கவுண்டரில் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணேன். அதுக்கடுத்து உள்ளக்க நீங்கள் போய் உள்ளக்க இருப்பாங்க, ஆட்கள் இருப்பாங்க, நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நான் இங்கே போய் சொல்லிட்டேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராடக்ட் டேமேஜாக இப்படி வந்ததுன்னா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா பக்கத்தில் நீங்கள் அது காஸ்ட்லியான ப்ராடக்ட், ஃபுட் ஐட்டம்ஸ் நிறையா விலை கொடுத்து வாங்குறது. எப்படியுமே காஸ்ட்லி ப்ராடக்ட் வாங்கும்போது இந்த மாதிரி இருந்ததுன்னா பக்கத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஆப்பில் ஜியோ மார்ட்லலாம் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. போய் நீங்கள் விசாரிச்சுக்கோங்க. இங்கே உங்களுக்கு இந்த மாதிரி ஆகும்போது நீங்கள் எதில் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா அதில் 3 ஆப்ஷன் இருந்துச்சு. டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று இருந்தது, சேட் பண்ணுற அது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இது இருந்தது. அதுக்கடுத்து ஃபோட்டோஸ், இமேஜஸ் எடுத்து அப்லோட் பண்ண சொன்னாங்க. அந்த ரிக்வெஸ்ட் கொடுத்தேன். ஆக்சுவலி நான் மத்தியானம் ஆர்டர் பண்ணேன். லேட்டாக தான் வந்ததுமே ஒரு 1 ஹவருக்கு மேலே தான் வந்தது. ஸோ நான் மத்தியானம் ஆர்டர் பண்ணிவிட்டு இதுக்காக வெயிட் பண்ணது ஒரு டைமிங் இருந்தது. வெயிட் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை, அவசரம் இல்லை. நம்மளுக்கு வீட்டுக்கு தேவைன்றது தான் நான் ஆர்டர் பண்ணேன். ஆனால் அது பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு அப்படியே ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. எனக்கு வீட்டில் கூட எனக்கு பிடிக்கலன்னா நான் போய் அங்கேயே கொடுத்துட்டு வந்திருப்பேன். அவங்க என்ன பண்ணுறாங்க நீங்கள் ஆப்பில் பார்த்துக்கோங்கன்னா நான் கொடுத்துட்டே வந்திருப்பேன், இது நீயே வச்சுக்கோப்பா அப்படின்ட்டு.
அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் நான் போனேன். ஆக்சுவலி ஃபுல்லாக நான் வந்து அவங்க கவரில் கொட்டி காமிக்கிறேன், கீழே ஃபுல்லாக அந்த வண்டு அப்படியே கீழே டிஸ்போஸ் ஆகிடுச்சு, அப்படியே கீழே அடியில் போயிடுச்சு. இந்த மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து இந்த கம்ப்ளைண்ட்டு நான் வந்து ரைஸ் பண்ணேன். அப்புறம் டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அது டக்குன்ட்டுலாம் போகாதுங்க. நல்லா விவரம் தெரிஞ்சு உட்காந்து டோல் ஃப்ரீயில் இது பண்ணணும். அதுவும் அவங்க வந்து ஃப்ளூயண்ட்டாக ஹிந்தி இங்கிலீஷ் பேசுகிறாங்க, தமிழ் மற்ற லாங்குவேஜஸ்லாம் இல்லை. நீங்கள் வந்து கேட்கலாம், ஏம்மா நீ இப்படிலாம் இது பண்ணிட்டு ஆப்பில் ஆர்டர் பண்ணுறேன்ட்டு. எமர்ஜென்சிக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் நம்ம ஆப்பில் ஆர்டர் பண்ண தான் செய்வோம் எல்லாருமே. அந்த ஹேபிட் வந்து இப்போ எல்லாத்துக்குமே இருக்குது. வந்து இது என்னன்ட்டு நான் சொல்கிறதுன்னு தெரியல. ஆப்பில் ஆர்டர் பண்ணி இது 2வது அனுபவம். ஒரு தடவை எமர்ஜென்சிக்கு ஆர்டர் பண்ணி எனக்கு அந்த ப்ராடக்ட் அன்றைக்கி வராமல் நான் வெளியில் தான் போய் இது பண்ணேன், வாங்கினேன். கடையில் போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரீஃபண்டுக்கு ஒருக்கா போராடினேன் அன்றைக்கி. அது போன மாதம் ஜூனில் போராடினேன். இது ஜூலையில் போராடிட்டேன். ஆகஸ்ட்டில் இவங்க ஆப்பில் என்ன நான் வாங்கி என்ன ஆப் வைக்க போகிறேன்ட்டு எனக்கு தெரில.